சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொன்னார் ஒரு ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர், திருஷி ஸ்கந்தமூர்த்திஹி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனாஹ மம அசேஷபாவாஹ. ஆதிசங்கரர் சொல்றார், திருஷி ஸ்கந்தமூர்த்திஹி, என் கண்கள் எப்போதும் முருகனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி, என் காதுகள் எப்போதும் முருகனுடைய வைபவங்களையே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம், என் முகத்துக்கு நேர அவனுடைய சரித்திரமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். கரே தஸ்ய கிருத்யம், என் கைகள் எப்போதும் முருகனுக்கே பூஜை பண்ணிட்டு இருக்க வேண்டும். வபுஸ்தஸ்ய பிருத்யம், வபுன சரீரம், என்னுடைய சரீரம் எப்போதும் முருகனுக்கு அடிமையாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும், நமஸ்கரிச்சென்றே இருக்க வேண்டும். அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. வபுஸ்தஸ்ய பிருத்யம் மம அசேஷபாவாக குஹே சந்து. இன்னும் நான் இந்த வாழ்நாள என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறேனோ எல்லா காரியமுமே முருக சம்பந்தமாகவே இருக்கட்டும், முருகனுக்காகவே அமையட்டும் அப்படின்னார் இந்த ஸ்லோகத்தில். இன்னொரு சொல்றேன், திருஷி ஸ்கந்தமூர்த்திஹி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனாஹ மம அசேஷபாவா. என்னுடைய எல்லா விதமான பாவனைகளும் முருகனையே நினைக்கட்டும், முருகன்கிட்டையே நினைக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன், அப்படிலாம் அனுபவித்த முருகனுடைய வைபவங்கள் உலகத்தில் வெளியில தெரியாமலே இருந்து யாருக்கும் ஏதோ எல்லாரும் சுவாமி மலைக்கு போறோம், முருகனை தரிசனம் பண்றோம், திருச்செந்தூர் போறோம், முருகனை தரிசனம் பண்றோம். ஆனா அந்த முருகன் என்னென்ன வைபவம் பண்ணினார், யாராருக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்ணினார், அவருடைய காருண்யம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுட்டோம்னா புரிஞ்சிக்கல. அதுக்கு ஏதாவது ஒரு சரித்திரம் சொன்னாதான் புரியும், இல்லைன்னா அது புரியாது. ஏதோ ஒரு கதை சொல்லி இது எது இப்படி இப்படி நடந்தது அப்படின்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு அந்த கதை இது எது இப்படி இப்படி நடந்ததுன்னு சொன்னாதான் புரியுமே ஒழிய, இல்லைன்னா அது உங்களுக்கு புரியாது. எப்படி புரியும் சொல்லுங்களேன்.